சென்சாரில் இப்போ வரதெல்லாம் சென்சார் தான் ப்ரோ. எல்லாம் சிப்பாக கொண்டு வந்திருப்பாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் மைலேஜ் எவ்வளோ தெரியுது. டேங்க் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எவ்வளோ கெப்பாசிட்டி? KTM BMW எல்லாமே இங்கே எடுத்துக்கோங்க. இவ்வளோ மைலேஜ் தரவே தெரியாது. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜான்ஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாந்தி மோட்டார்ஸ் வந்திருக்கோம், நியர் காமாட்சி ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா MT-03 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வண்டியோட மாண்டேஜ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு இப்போ கிளிப்பிங்கில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வண்டியை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது நம்ம காலி ப்ரோ தான். R15 V4 தரனோட டெலிவரி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு தி வீடியோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. எப்படி இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கேன். அண்ட் இந்த வண்டியை பற்றி ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சிடலாம். டிஸ்பிளே பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? டிஸ்பிளே நான் பற்றி சொல்லிடுறேன் ப்ரோ. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிஸ்பிளே மாதிரி தான் கொண்டு வந்துடுவேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி சிசி அதிகமாக இருக்கிறனால பெரிய பெரிய டிஸ்பிளேல அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது ப்ரோ. உங்கள் டிஸ்பிளேல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் ஃபால்னா ஏபிசி இன்டிமேட் பண்ணுறது, ரேடியேட்டில் ஏதாச்சும் ஃபால்னா ரேடியேட் இன்டிமேட் பண்ணுறது. ஓகேங்களா? சென்சாரில் இப்போ வரதெல்லாம் சென்சார் தான் ப்ரோ. எல்லாம் சிப்பாக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா சென்சாரில் இன்டிமேட் பண்ணிடுது, அவ்வளோதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிப் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் மைலேஜ் எவ்வளோ தெரியுது, ட்ரிப் 2 ஆயில் கெப்பாசிட்டி, உங்கள் டைமிங் பார்த்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கோம். வேறு மாதிரிலாம் அந்த TFT மீட்டர் சொல்லுவாங்களா, R15 அந்த மாதிரி சான்சஸே இல்லை இதில் கொண்டு வர ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹெட்லைட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது R3 நம்ம கம்பேர் பண்ணுறப்போ. அண்டு இன்னொன்னா இது எல்இடியா இல்லை ஹாலோஜனான்னு சொல்லிட்டு டவுட் இருக்குது. ஏன்னா MT-15 வந்துட்டு ஹாலோஜன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? MT-15 பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் வரும். டீலக்ஸ் வேரியண்ட்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்டு வேரியண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டீலக்ஸ் வேரியண்ட்டில் எல்லாமே LED லைட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸ்டாண்டர்டு சொல்கிறது தான் உங்களுக்கு ஹாலோஜன், அதெல்லாம் MT வேரியண்ட் ரேட்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே LED தான். அந்த லுக் வைஸே நீங்கள் பார்க்கலாம், செம லுக் வைஸ். பழைய MTயோட இப்போ வர இந்த லுக் வைஸ் MT எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு செம ஒரு கிளாஸியாக கொண்டு வந்திருக்காங்க ப்ரோ. இப்போ நார்மல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு MTயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட ஒரு ரொம்ப திக்னஸாக ஒரு LED மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்துருக்காங்க. இது LED தான், அந்த லைட்டு மட்டும் தான் உங்களுக்கு ஹாலஞ்சனில் கொண்டு வந்து. அது இண்டிகேட்டர்னால ஒயிட் உங்களுக்கு, அதில் உங்களுக்கு ஒயிட்டு, இதில் பார்த்தீங்கன்னா ஹாலஞ்சன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மித்தபடி எல்லாமே உங்களுக்கு LED தான் உங்களுக்கு. அப்புறம் இந்த லைட் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஒரு குட்டி பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ப்ரொசீஜர் லைட்டுன்னு சொல்லுவாங்க ஜி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டு MTக்கு பார்த்தீங்கன்னா 110 மீட்டர் வரை தான் உங்களுக்கு லைட் உங்களுக்கு பவராக அடிக்கும். இப்போ வரது பார்த்தீங்கன்னா 190 மீட்டர் வரை உங்களுக்கு லைட்டு ரொம்ப லாங் வரை அடிக்கும் உங்களுக்கு. அது வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 80 மீட்டர் வரை உங்களுக்கு லைட் அதிகமாக இருக்கும் ஆன் பண்ணும்போது. அடுத்து அப்படியே நம்ம டிஸ்பிளேலேருந்து பின்னாடி வந்துடலாம். பின்னாடி டேங்க் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எவ்வளோ கெப்பாசிட்டி அது எல்லாமே சொல்லுங்கள். பழைய நம்ம MT பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் கெப்பாசிட்டி ப்ரோ. இதில் கூடுதலாக உங்களுக்கு 2 லிட்டர் கெப்பாசிட்டி எக்ஸ்ட்ரா கொண்டுங்க 13 லிட்டர் வரை வரும் உங்களுக்கு. மைலேஜ் எனக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 321 cc. அதனால் கம்பல்சரி உங்களுக்கு லோக்கல் யூசேஜுக்கு 26லேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் வரை கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம லாங் ட்ராவல்லாம் போகிறோம். லாங் ட்ராவல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு லாங் ட்ராவல் பண்ணால் ஒரு 35 அப்ரூவல் பண்ணலாம். அழகாக ஒரு 35 உங்களுக்கு கிடைக்கும் லாங் ட்ராவலுக்கு. நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு 168 வெயிட் உங்களுக்கு வரும் ப்ரோ. வண்டி ஓட்டுறப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இப்போ R15 எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் வந்துட்டு லாங் ட்ராவலுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ரைடிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அது நம்ம இப்படி பிடிச்சிட்டு ஓட்டுறப்போ பேக் பெயின் இருக்குன்றாங்க சில பேர். இதில் அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் இதில் அந்த மாதிரி வராது ப்ரோ. நம்ம R3க்கும் இதுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லுக் வைஸ் தான், ரெண்டுமே லுக் வைஸ் தான். மித்தபடி எல்லாமே ஒரே சேமு தான். நீங்கள் சொல்கிறீங்களா அந்த பேக் பெயின், அதில் R3லே எனக்கு ஒரு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு வரும், அதை நான் ஒத்துக்கிறேன். இதில் உங்களுக்கு MTயில் சான்சஸே இருக்காது ப்ரோ. MTயில் இப்போ நீங்கள் நார்மல் R15 V4ஆலும் சரி, பழைய ஒரு MTனாலும் சரி, அந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு வச்சா உங்களுக்கு பேக் பெயின் வரலாம். R15ல் வரும், MTயில் வராது. சேம் கான்செப்ட் இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. R3 அண்டு MT-03 இதில் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு R3யோட இதில் கெப்பாசிட்டி பேக் பெயின் வரவே வராது. ஸோ இப்போ டிரைவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பில்லியன் உட்கார்றப்போ அவங்களுக்கு அந்த உட்கார்றதுக்கு ஒரு தைரியமான க்ரிப்பு இப்போதைக்கு இருக்கிறத நம்ம போடுறதுனா போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக இப்போ வண்டி இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறாங்கன்னா பில்லியன் கம்ஃபர்டபுளாக கொண்டு போக முடியுமா, இல்லை பயத்தோடய இருக்குமா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பழைய MTயில் நம்ம கால் வைக்கிற ஃபுட்ரெஸ்ஸு டவுனில் இருக்கும், இது அப்பரில் நீங்கள் செக் பண்ண. அதனால் பின்னாடி உட்காரவங்க ரொம்ப ரொம்ப சேஃப்டி இருக்கும். கால் பெயின் இருக்கவே இருக்காது எனக்கு தெரிஞ்சு.
அது கம்பல்சரி இருக்காது ப்ரோ. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, யமஹாவில் வழக்கம் போல் அவங்க கொடுக்குற அதே அந்த ஃபுட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மாதிரி ஸ்டீல் அண்ட் சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. 321 சிசியில் 12 சிலிண்டர் கொண்டு வந்திருக்குது நம்ம யமஹா தான். அதில் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் சொல்லலாம். அத்தனை அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 321 சிசியில் லோக்கலில் உங்களுக்கு 26 கிலோமீட்டர் கிடைக்குன்னா எனக்கு ரொம்ப 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 பெரிய அட்வான்டேஜ். இதில் நீங்கள் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி எடுத்துக்கோங்க ஜி, நம்ம பஜாஜ் பிளாட்டினா இல்லை டுகாட்டி, கேடிஎம், பிஎம்டபிள்யூ எல்லாமே இங்கே எடுத்துக்கோங்க. இவ்வளோ மைலேஜ் தரவே தெரியாது. நீங்கள் செக் வேணால் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு லோக்கலில் 28. அது ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அதை நான் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். அண்ட் அந்த வண்டி லைட் மேட்டர் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த லைட் எரியும். அது நம்ம கூடிய சீக்கிரம் அதை பார்த்துட்டு அதோட இந்த வீடியோ நம்ம மட்டும் ஆல்ரெடி நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த லைட் எரியும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். வெயிட் பண்ணு தம்பி, ஸ்டார்ட் பண்ணுவாப்புல. வெற்றி சோழி முடிச்சு. முறுக்குன்னா எக்ஸ்ட்ரா சொன்னேன். ஸோ கைஸ், நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா எக்ஸாஸ்ட் நோட் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ஆடியோவோட. ஓகே, வண்டி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க, பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரே வெயிலாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது. பட் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? ரொம்ப பீட் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கோட பீட் கிடைக்குது. வண்டியோட பவர் வந்து எக்ஸாஸ்ட் நோட்லேயே தெரியுது. இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் பைக் தான், ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி கிடையாது. 321 சிசி கரெக்டாக? 321 சிசி. மைலேஜ் எல்லாமே வந்துட்டு நம்ம காளி ப்ரோ சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க. அண்ட் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சாந்தி மோட்டர்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். இது வந்துட்டு காமாட்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எங்களை இன்வைட் பண்ண சாந்தி மோட்டர்ஸோட ஓனருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ட் இங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நம்ம காளி ப்ரோவுமே வந்துட்டு நமக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோவில் என் கூட லாஸ்ட்டாக வந்து ஜாயின் ஆனது வந்துட்டு நம்ம வெற்றி. அண்ட் இவனை பற்றி சொல்லணும்னா சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாமா? அண்ட் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you guys in another video. Bye bye, tada.